ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பாப்பா பர்த்டே டெக்கரேஷன் வீடியோ அண்ட் தென் செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு vlog மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே டெக்கரேஷனுக்கான இது பார்த்துடலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு vlog மாதிரியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தனியாக வீடியோ போடாமல். ஸோ என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ டெக்கரேஷனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா கிட்டாக வாங்காமல், அதை ஆன்லைனில் விற்கும்ல கிட்டாக விற்பாங்க ஹோலாக, அதாவது பலூன் அதில் டைப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிட் மாதிரி கிடைக்கும். நான் அந்த மாதிரி வாங்கலை. நான் இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் லூஸில் தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன். ஸோ தனித்தனியாக வாங்கும்போது எனக்கு மொத்தமாகவே சேர்ந்து 250 ரூபா தான் ஆச்சு. ஆனால் நம்ம ஆன்லைன்லலாம் கிட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 400லேருந்து 500 சம்திங், அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்பா பர்த்டே டெக்கரேஷன் பண்ணணுன்றது ஐடியா இல்லை. பட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனப்போ சரி டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் சடனாக எடுத்த ஒரு முடிவு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கிற அந்த டேப் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பலூனை ஊதி கட்டிட்டு இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ்லேருந்து சின்ன ஹோல்ஸ்க்கு தள்ளி விட்டுடலாம். ஸோ இப்படி நம்ம இப்படி பண்ணும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ச் மாதிரி நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேப் நீங்கள் கேட்டு வாங்குங்க, ஆர்ச் டேப் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே கடையில் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் 40 ருபீஸ் தான். ஸோ பலூன் பார்த்திங்கன்னா நான் ஓவராலாக ஒரு 40 பலூன் வாங்கியிருந்தேன். உங்கள் ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் பலூனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நான் 40 பலூன்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுவுமே நான் கொஞ்சம் தூரமாக தான் கட்டியிருந்தேன். ஸோ பலூன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராண்டாக ஒரு அந்த லுக் இருக்கும். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பலூன் வாங்கிக்கோங்க. கலர்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ ஒரு வேளை ட்ரெஸ்ஸு கலர் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போய்க்கலாம். இல்லைன்னா காமன் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாக்கு, ஒயிட்டு தான். ஸோ நான் இது உங்களுக்கு காமன் கலரில் காமிச்சிருக்கேன். அதான் சொன்னல, எனக்கு ஐடியாலாம் இல்லை, திடீர்னுட்டு பிளான் பண்ணது தான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஹோல்ஸில் போட்டுட்டு அப்படியே சின்ன ஹோல்ஸில் நம்ம தள்ளி விட்டுடணும். இதே மாதிரி எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாகவே நான் டைப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம ஆர்ச் மாதிரி கட்ட போகிறோம். அது எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை இதுக்கு மேலே மாட்டலாம், இன்னும் அவ்வளோ ஆக்வர்டாக தெரியாது அப்படின்னு சொல்லி புத்தா ஃபோட்டோ இருக்குல்ல அதுக்கு மேலேயே மாட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் டபுள் சைட் டேப் இருக்குல்ல அதை தான் ஒட்டினோம். இந்த பேனருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 தான், ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஆனால் கடையில் விடவும் நம்ம கிட்ட கிடைக்கிதுல்ல அதில் நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தப்போ ஒரே ரொம்ப சின்ன வித்து தான் இருந்துச்சு அந்த பேனரில். ஸோ நான் கடையில் பார்த்துமே எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பேனர் லென்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது, வித்தும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே கார்டு. இதெல்லாம் நீங்கள் பலூண்டாக வாங்காமல் இந்த மாதிரி கார்டாக வாங்கிட்டிங்கன்னா அடுத்த பர்த்டேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் திரும்பவும் வாங்க வேண்டியது என்னவா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பலூன் மட்டும் வாங்கினா போதும். ஏன்னா அந்த ஆர்ச்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணுற அந்த டேப்பு, அதே மாதிரி இந்த பர்த்டே கார்டு இதெல்லாமே நீங்கள் அப்படியே கலட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அடுத்தடுத்த பர்த்டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு பர்டிகுலராக காட்டியிருக்கேன். ஸோ அவள் தான் ஹாப்பி பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா டேப் ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல, நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே மாட்டி வச்சுருந்தோம். இந்த ஹாப்பி பர்த்டே கார்டுக்கு ஒரு டேப் கொடுக்குறாங்களே இந்த மாதிரி பிளாக் கலர், அது பத்தும் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்றது தனித்தனியாக வரணும் அப்படின்றதுக்காக டேப்பை பாதியாக கட் பண்ணி ஹாப்பிக்கு ஒரு அந்த என்ன சொல்லுது அந்த டேப்பும் கீழே பர்த்டேக்கு ஒரு டேப்பும் கட்டியிருந்தோம். ஸோ ரொம்ப இடம் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டேப் கொஞ்சம் லென்த்தாக இல்லை. மேபி நீங்கள் பார்த்து வாங்கும் போது அந்த டேப் கொஞ்சம்
லென்த்தாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒட்டுக்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்றத லென்த்தாக வந்து கட்டிடலாம். ஆனால் அப்படி கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்றத கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்புன்னு கிடைக்கும். அதை தான் நான் யூஸ் பண்ணி எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிக்குது. ஸோ பலூனுக்குமே நாங்கள் அந்த ஆர்ச் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டபுள் சைட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், பர்த்டே டெக்கரேஷன் ஓவர். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பர்த்டே கேக் வெட்டிடலாம். ஸோ பர்த்டே கேக் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட முடியுமா அப்படின்றது பெரிய டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் நாங்களே கேமரா பிடிச்சி நாங்களே தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஆனால் அதுலேயுமே ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. பாருங்கள், எல்லாரையும் கிளாப் தட்ட சொல்லி அவ்வளோ ஜாலியாக இருந்தா அன்றைக்கி. அவளுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குதுல்ல, ஸோ அதனால் அவளுக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஸோ பயங்கர ஹாப்பியாக போச்சு அந்த டே. நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குக்கிங் சேனல். நீங்கள் இன்னும் அது பார்க்கலன்னா கண்டிப்பாக கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். அதில் வந்து மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி எல்லாமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எங்களுக்கு லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஷெஃபோட அந்த பிளாட்டர் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களோட ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் பாப்பாவுக்கு ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். வணக்கம்.